அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 29வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்தொன்பது 2/1982 வெளியான திரைப்படம் அஸ்திவாரம். ஜெய்சங்கர், KR விஜயா, கணேஷ், வனிதா நடித்த படம். இதில் டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடல் புன்னகை மின்னிடும் அரசி. புன்னகை மின்னிடும் அரசி, நல்ல புண்ணியம் பண்ணிய தலைவி, இவள் போல் இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். மஞ்சளோடு மங்கள குங்குமம் பொன்மகை கொண்ட சங்கர் கணேஷ் இசையில் டிஎம்எஸ் உடன் இணைந்து பாடுபவர் பி. சுசிலா. அஸ்திவாரம் படத்தில் வாணிஜராம் பாடிய பாடல் என்னென்ன வேணும்னு கேளுங்க. இந்த படத்தில் ஜெய்சங்கரோட தம்பியாக கணேஷ் நடித்திருப்பார். தான் இசையமைத்த பாடலுக்கு தானே நடிப்பது என்பது ஒருவித புது அனுபவம் தான். 15/10/1982 வெளியான திரைப்படம் கடவுளுக்கு ஒரு கடிதம். ராஜீவ், சைராபானு நடித்த இந்த படத்தில் மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு பாடல் வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே. வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே, மணமகள் கோலம். படம் வந்த ஒரு சில நாட்கள் மட்டுமே வானொலியில் கேட்ட பாடல். மணமகள் கோலம் தன்னை மனக்கண்ணில் கண்டேனே, கோயில் பூமாலை. 26/1/1982 வெளியான திரைப்படம் கல்யாண காலம். பாலைவனச்சோலை படத்தை தொடர்ந்து ராபர்ட் ராஜசேகர் டைரக்ட் பண்ண படம். இதில் கவிஞர் வைரமுத்து எழுதிய ஒரு இனிமையான பாடல். அந்த ஓப்பனிங் மியூசிக்கே அவ்வளோ அழகா இருக்கும். எஸ்பிபியின் இனிய குரலில் ஒலித்த பாடல். சங்கர் கணேஷ், வைரமுத்து, எஸ்பிபி கூட்டணியில் உருவான ஒரு வெற்றி பாடல். 14/1/1982 வெளியான திரைப்படம் குரோதம். பிரேம், ராணி பத்மினி நடித்த அந்த படத்தின் டைரக்ஷன் ஏ. ஜெகநாதன். இதில் ஜேஸ்டஸ் பாடிய ஒரு இனிய பாடல் பாவை இதழ் தேன் மாதுளை. இந்த பாடலை ஜேஸ்டாஸோடு இணைந்து பாடியவர் எஸ். ஜானகி. 5/2/1982 அன்று வெளியான திரைப்படம் நடமாடும் சிலைகள். ரூபா நாராயணராவ் நடித்த படம் இது. இதில் ஜேஸ்டாஸ் பாடிய பாடல் அறியாமை இருளில் பரிதாப நிலையில். அறியாமை இருளில் பரிதாப நிலையில் அடமான பொருளாகும் இவர். இந்த பாடலை எழுதியவர் KM கிருஷ்ணன். இவர்கள் வெறும் ஜடமாக நடமாடும் சிலைகள். எப்போதோ ஒரு காலத்தில் இந்த பாடலை கேட்ட நினைவு. அறியாமை இருளில் பரிதாப நிலையில் அடமான பொருளாக. நடமாடும் சிலைகள் படத்தில் அடிக்கடி வானொலியில் ஒலித்த ஒரு பாடல் முகிலுக்குள்ளே ஒரு நிலா, துகிலுக்குள்ளே ஒரு நிலா. முகிலுக்குள்ளே ஒரு நிலா, துகிலுக்குள்ளே ஒரு நிலா. இந்த பாடலை பாடியவர் தீபன் சக்கரவர்த்தி. இரவினிலே இங்கு இரண்டு நிலா, அது அனைவருக்கும் பொது. இந்த இனிமையான பாடல் எழுதியவர் KM கிருஷ்ணன். முகிலுக்குள்ளே ஒரு நிலா, துகிலுக்குள்ளே ஒரு நிலா. 23/7/1982 வெளியான திரைப்படம் வேடிக்கை மனிதர்கள். ராஜீவ், விஜயசாந்தி நடித்த இந்த படத்தின் டைரக்டர் BV பாலகுரு. இதில் எஸ். ஜானகி பாடிய ஒரு பாடல் முகம் செந்தாமரை என்றானே. சங்கர் கணேஷ், எஸ். ஜானகி காம்பினேஷனில் உருவான ஒரு ஹிட் சாங். 25/2/1983 இசையமைப்பாளர் கணேஷ் அவர்கள் ஹீரோவாக நடித்து வெளியான திரைப்படம் நான் உன்ன நினைச்சேன். சரவணா பிலிம்ஸ் தயாரித்த திரைப்படம் இது. இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். அமரர் GN வேலுமணி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு GN வேலுமணியின் மகனும் கணேஷின் நண்பருமான திரு GV சரவணன் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு டைட்டில் தொடங்கும்.
படத்தோட டைட்டிலில் பார்த்தீங்கன்னா திரு ஜிஎன் வேலுமணி அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் வந்து அந்த புகைப்படங்கள் வரும். அதோட பின்னணியில் சரவணா ஃபிலிம்ஸ் தயாரித்த படங்கள்லேருந்து பாடல்கள் வரும். அதாவது பாகப்பிரிவினை, பாலும் பழமும், படகோட்டி, பணத்தோட்டம், இது சத்தியம், இது போன்ற படம், குடியிருந்த கோவில், இது போன்ற படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாம் வந்து 2 லைன் பின்னால் வரும். இந்த படத்தின் டைரக்டர் வந்து திரு ஜி.வி. சரவணன். நான் உன்ன நினைச்ச படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் உன்னை தொட்டா தோஷம் இல்லை. உன்னை தொட்டா தோஷம் இல்ல, என்ன விட்ட ஆளும் இல்ல, வா இந்த படத்தில் கணேஷுக்கு ஜோடியாக நடித்தவர் பூர்ணிமா நாயுடு. கண்ணு ரெண்டும் தன்னால தாவுதடி பொம்மேல, கண்ணே கொஞ்சம் கருணை காட்டம். மனதை மயக்கும் ஒரு இனிய டுயட்டை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். பி. சுசிலா குரலில் ஒலித்த இனிய பாடல். மிகவும் வித்தியாசமான காஸ்டியூம்ல கணேஷ் நடிச்சிருப்பாரு. உங்க லைஃப்லயே இப்படி ஒரு கண்ணனை பார்த்திருக்கவே மாட்டீங்க. உன்னை தொட்டா தோஷம் இல்ல, என்ன விட்ட ஆளும் இல்ல, வா. கணேஷ் இசையில் கணேஷ் நடித்து எஸ்பிபி பி சுசிலா குரல்களில் உருவான ஒரு ஹிட் சாங். உன்ன நினைச்ச படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். அந்த 3 பேருக்கும் நானும் ஒரு தம்பி, என் முன்னேற்றமோ உங்களை தான் நம்பி. அந்த 3 பேருக்கும் நானும் ஒரு தம்பி, என் முன்னேற்றமோ உங்கள். கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பார். ஒருவரு அடுத்தது நான் இருவரு, எம்ஜிஆர் கலைஞர் எல்லாரும். அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி மூவரின் புகழையும் ஒரே பாடலில் சொல்லியிருப்பார். பண்புகளை அறிஞ்ச இடம் ராமாவரம் தோட்டம், அங்கு பார்த்திருக்கேன் எப்பொழுதும் ரசிகர்கள். சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் சாங். அந்த 3 பேருக்கும் நானும் ஒரு தம்பி, என் முன்னேற்றமோ உங்கள். எம்ஜிஆரையும் கருணாநிதியும் இணைத்து ஒரு பாடல். எம்ஜிஆர் கலைஞர் எல்லாரும் என் தலைவர். 16/9/1983 வெளியான திரைப்படம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள். சிவகுமார், லக்ஷ்மி நடித்த இந்த படத்தின் தயாரிப்பு டைரக்ஷன் ஆஸ்கார் மூவிஸ் எம் பாஸ்கர். இதுல ஒரு பாடல், அந்த ஓப்பனிங் ஹம்மிங்கே பார்த்தீங்கன்னா ஹை பிச்சில் தான் தொடங்கும். சங்கர் கணேஷின் மென்மையான மெட்டில் உருவான பாடல். சங்கர் கணேஷ் எஸ் ஜானகி காம்பினேஷனில் உருவான ஒரு இனிய பாடல். 29/4/1983 வெளியான திரைப்படம் நெஞ்சமெல்லாம் நீயே. மோகன், ராதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் கே. ரங்கராஜ். இதுல ஒரு இனிமையான பாடல், யார் அது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பார். 1 2 3. வயலின்களின் இசை தொடரும். யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது என்ற இனிய பாடல் துவங்கும். வாணி ஜெயராமின் தேனினும் இனிய குரல் பாடலுக்கு மெருகேற்றும். பாடலின் முடிவில் வயலின் இசையோடு மிக அழகாக முடியும். சங்கர் கணேஷ் இந்த படத்தில் இசையமைப்பாளர்களாகவே நடித்திருப்பார்கள். இன்றைய பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். நெஞ்சமெல்லாம் நீ படத்துல மற்ற பாடல்களை நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.